ஸோ இவ்வளவு நாளுமே இந்த சேனலில் நம்ம ஃப்ரீலான்சிங் என்றாலே ஃபைவர்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இதில் நான் செஞ்ச நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மான அப்வொர்க்கை பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அப்வொர்க்கில் சின்ன ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கான்ட்ராக்டுடைய வேர்த்தே கிட்டத்தட்ட ஒரு 2000 இந்தியன் ருபீஸ் தான் வரும். அண்ட் இதுக்கு நான் செலவழித்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் இருக்கும். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த கான்ட்ராக்டை எப்படி செஞ்சேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன்ல, அதுக்கு பதிலாக அந்த கான்ட்ராக்டை எப்படி எடுத்தேன், அந்த கிளைண்ட்டை எப்படி ரீச் அவுட் பண்ணேன், நிறைய பேர் ப்ரொபோசல்ஸ் அனுப்பக்குள்ள எப்படி நம்மளுடைய ப்ரொபோசல்ஸை பார்த்துட்டு கிளைண்ட் வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணார். ஸோ ஓவராலாக இந்த கான்ட்ராக்டை எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபைவர் அண்ட் அப்வொர்க் ரெண்டுமே டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிளைண்ட் உங்களை பார்த்துட்டு உங்களை பிடிச்சிருந்தா அவங்களாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நமக்கு ஒர்க்கும் ஈஸி மாதிரி. ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய சர்வீஸை பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கிளைண்ட் ரீச் அவுட் பண்ணால் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். பட் அப்வொர்க் வந்து அப்படியோ டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது கிளைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த நீடை வந்து, அதாவது அவங்களுக்கு இருக்கிற தேவையை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், எனக்கு ஒரு யூடியூப் தம்ப்நெயில் செய்யணும்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த தேவையை போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஃப்ரீலான்சர்ஸும் வந்து அப்ளை பண்ணுவாங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்லி. பட் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு ஜாப் போஸ்டிங் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும்னு போடுறாருன்னா ஒரு 50 ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த 50 பேரில் ஒரு ஆளாக தான் நம்மளுடைய ஜாப் ப்ரொபோசலும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொபோசலை அந்த கிளைண்ட்டு பார்ப்பாராங்கிறதே கேள்வி. அப்படியே பார்த்தாலும் நம்மளை ஹையர் பண்ணுவாரா, ஏன்னா நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸான நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் இருந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாராங்கிறது அடுத்த கேள்வி. அண்ட் இது போக நீங்கள் ஒவ்வொரு ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுறப்போ கனெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதாவது கிளைண்ட் போடுற ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்து அந்த கிளைண்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்கிறத பொறுத்து ஒவ்வொரு போஸ்டிங்குக்கும் ஒரு 15 கனெக்ட், 10 கனெக்ட்ஸ், அதே மாதிரி 7 கனெக்ட்ஸ் அண்டு உங்களுடைய கனெக்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண வேணும். ஸோ அப்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $6 அல்லது ஒரு $10 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 கனெக்ட்ஸ், 60 கனெக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நீங்கள் பிகினராக இருந்தாலும் சம்டைம்ஸ் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்வொர்க்கில். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்வொர்க்கை விட ஃபைவர் ஈஸியாக இருக்குது அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது, ஸோ நம்ம ஃபைவரில் மட்டுமே ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா அப்வொர்க்கில் தான் பெரிய கம்பெனிஸ் வரும் அண்ட் பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்வொர்க்கில் தான் வருவாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட $100,000, $20,000, $30,000 என்று தனியாக ஒரு கிளைண்ட் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அப்வொர்க் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் ஃபைவரோட கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் ஆகுறேங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபைவரில் நிறைய பேர் டாப் ரேட்டட் செல்லராக இருப்பாங்க, பட் அப்வொர்க்கில் அவங்க சக்ஸஸ் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 100க்கு மேலே ப்ரொபோசல்ஸ் அனுப்பி இருப்பேன். அண்ட் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஜாப்ஸ் மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து நான் செஞ்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதே ஓரளவு கிளிக் ஆச்சு. ஸோ இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அந்த மெத்தட், அப்ளை பண்ணுற மெத்தட்டையுமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அதைத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வெப்சைட்டும் டெவலப் பண்ணுவேன், அதே மாதிரி வீடியோஸும் எடிட் பண்ணுவேன். ஸோ இது 2 சர்வீசஸையும் வச்சு தான் நான் என்னுடைய அப்வொர்க் ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே இதிலிருந்து கிடைச்சது கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் போகிறப்போ, அதே மாதிரி மற்ற ஃப்ரீலான்சர்ஸ்ட ப்ரொஃபைலை பார்க்குறப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் திறக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு சர்வீஸை பிக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அந்த சர்வீஸை மட்டும் பேஸ் பண்ணியே உங்களுடைய ப்ரொஃபைலை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் நான் வந்து பண்ணின முதலாவது சேஞ்சஸ். ஸோ எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ணுறதா அல்லது வீடியோ எடிட் பண்ணுறதா என்று யோசிக்கிறப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் நிறைய பேர் அப்வொர்க்கில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வீடியோங்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி சார்ந்தது. ஸோ நம்மளால் அதை பெட்டராக பண்ண முடியுங்கிறதால அப்வொர்க் ப்ரொஃபைலை நான் வீடியோஸை மட்டும் பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஆனால் அதே நேரம் என்னுடைய ஃபைவர் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா 2 சர்வீசஸையுமே ஆஃபர் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிற முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சர்வீஸை அதற்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் பண்ணுறப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டோரியை கண்டினியூ பண்ணால் இந்த ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் எனக்கு ஒரு 7 ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் எனக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் கிடைச்சது இல்லை. நானுமே அப்ளை பண்ணுறதை இதில் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஃபைவரில் போதிய அளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி நம்ம அவுட் சைட் ஆஃப் திஸ் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நமக்கு ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. பட் நீங்கள் என்ன தான் எந்த பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் ஆகினாலும் கண்டிப்பாக அப்வொர்க்கில் ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகியே ஆகணும். அதனாடி திரும்பவும் இதை இந்த மே மந்த் நான் அனலைஸ் பண்ண தொடங்கினேன். அண்ட் ஆப்வியஸாக இப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரியில் வேறு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு நிறைய மணி தேவைப்படும். ஸோ நம்மளுடைய ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண வேணும். ஸோ அதற்காக இந்த அப்வொர்க் பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியே ஆகணுங்கிறதால இதை லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணேன். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பிகினர் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவுமே இல்லைன்னா நீங்கள் அப்வொர்க் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணாதீங்க. ஃபைவர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போய் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஃப்ரெஷருக்கும் ஃபைவரில் ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஆனால் அப்வொர்க்கில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அப்வொர்க்கில் ஆர்டர்ஸ் கிடைக்கிற கஷ்டம். நான் ஃபைவரில் கிட்டத்தட்ட 1000 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட என்னால் அப்வொர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு 2 விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன். முதலாவது, நம்ம ஒரு ஜாப்பை பார்க்கணும்னா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா எப்படியும் அந்த ஜாப்புக்கு ஒரு 20-30 பேர் அப்ளை பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு வீக்லேயோ ஒரு 2 வீக்ஸ்லேயோ ஒரு 15 ஜாபுக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக 1 அல்லது 2 பேர் நம்மளுடைய ஜாப் ப்ரொபோசலை ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 15 ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம்னா ஆல்சோ ஒரு $4, $5 மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் இந்த கனெக்ட்டுக்கு. ஸோ இதில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, யாராவது ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுடைய அந்த ஜாப் ப்ரொபோசலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ண வேணும். அந்த அளவுக்கு நம்ம ஜாப் ப்ரொபோசலை எழுத வேணும். ஆனால் அதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ரொம்ப லாங்காகலாம் நீங்கள் ஜாப் ப்ரொபோசல் எழுதுவீங்களா இருந்தால் கிளைண்ட் வந்து வாசிக்க மாட்டாங்க, அல்லது ஒரு ஏஐலையோ ChatGPTலையோ போட்டு அனுப்பிக்காங்க நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அனுப்புறது ஷார்ட்டாகவும் இருக்க வேணும். அதே நேரம் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்க வேணும். ஸோ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரே ஒரு சர்வீஸை மட்டும்தான் நம்ம மெயினாக ஆஃபர் பண்ண வேணும். ஸோ நான் வீடியோ எடிட்டிங்கை சூஸ் பண்ணேன். இரண்டாவது, நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல், அதாவது ரொம்ப குறைஞ்ச லைன்ஸில் ஒரு 4-5 லைன்ஸில் தான் நம்ம ஜாப் ப்ரொபோசல் அவருக்கு அனுப்ப போகிறோம். இப்போ அந்த கிளைண்ட் அதை பார்த்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு சான்ஸே இல்லைன்னு. ஏன்னா நான் ஒரு வீடியோ எடிட்டர், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஓவர் 1000 ப்ராஜெக்ட்ஸ், நான் வந்து ஃபைவரில் ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் எழுதி முடிக்கவே ஒரு 4 லைன்ஸ் வந்துடும். அதே மாதிரி அப்வொர்க்கில் வந்து உங்களுடைய ஃபைவருடைய ப்ரொஃபைலை ஷேர் பண்ண முடியாது. அது அப்வொர்க்குடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபைவர் லிங்க்கை வந்து இதில் கொடுத்துட்டு நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறேன், என்ன ஹையர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிளைண்ட் ஹையர் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களை அப்வொர்க் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் பண்ண வைக்க வேணும். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல் தான் அனுப்பணும்னா அந்த ப்ரொபோசலில் ஏதாவது ஒன்று ஹைலைட்டிங்காக இருக்கணும். ஸோ இதுக்காக நானே யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான், நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் போட்டு அதே மாதிரி எல்லா கிளைண்ட் ரிவ்யூஸையும் போட்டு அதே மாதிரி ஃபைவரில் நம்ம 1000 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த டேஷ்போர்டில் அது வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இமேஜஸை போட்டு விட்டு அதே மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து வீடியோ ரிவ்யூஸ் தந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு வெப்சைட்டை நமக்கு நாமளே உருவாக்கிக்கிட்டால் யாராவது ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுடைய ப்ரொபோசலை படிக்கிறப்போ அதுவே ஒரு 4 லைன்ஸில் தான் இருக்கும். அதில் இந்த வெப்சைட் லிங்க்கும் இருக்குன்னா கண்டிப்பாக யாராவது ஒரு கிளைண்ட் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ண உடனேயோ அது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கே நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 3 days மாதிரி மினக்கட்டு எனக்காகவே நான் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை உருவாக்கினேன். ஸோ அதில் வந்து நான் செஞ்ச எல்லா வீடியோஸையும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வீடியோஸை ஒவ்வொரு கேட்டகரைஸ் பண்ணி அதை நீட்டாக வந்து அலைன் பண்ணியிருந்தேன். அது போக
அந்த வெப்சைட்டில் வந்து நான் ஒரு வெப் டெவலப்பருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒருவேளை வேறு யாராவது கிளைண்ட் வந்து அதை பார்த்தாங்கன்னா ஓகே இவருக்கு வெப் டெவலப்மெண்ட்டும் தெரியுங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. அதோட இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கிளைண்ட்டுடைய ரிவ்யூஸ் எனக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ரிவ்யூஸை மட்டும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அதோட இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா என்னுடைய ஃபைவர் டேஷ்போர்டு அதில் இருக்கும். ஸோ இதன் மூலமாக கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஓகே இவர் ஃபைவரில் ஒரு 1000 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டுடைய வீடியோ ரிவ்யூஸையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் நான் என்னுடைய ஜாப் ப்ரப்போசலை சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 ப்ரப்போசல் தான் சென்ட் பண்ணிப்பேன். அதில் ஒரே ஒரு கிளைண்ட் வந்து அதை கிளிக் பண்ணியிருந்தார், அதாவது என்னுடைய ஜாப் ப்ரப்போசலை ஓப்பன் பண்ணியிருந்தார். அந்த கிளைண்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோக்கு என்ன ஹையர் பண்ணியிருக்காரு. ஸோ இது பேசிக்காகவே ஒரு மாஸ்கிங் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. ஸோ இதுக்குரிய ப்ராஜெக்டுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 இந்தியன் ருபீஸ் மாதிரி வரும், அதாவது ஒரு $20. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த $20 இல்லை, அந்த கிளைண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட $10,000 மேலே இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆவரேஜாக $35 வரைக்கும் அவர் பே பண்ணியிருக்காரு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் வரும்போது நம்மளுடைய ஞாபகமும் வரும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டுது. அண்ட் கிளைண்ட்டுமே எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்குமே கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஃபீட்பேக்கை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதற்குரிய ரீசன் நான் இதுக்கு முதலும் வீடியோவில் பேசியிருக்கிறேன். உங்களுடைய கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய ஃப்ரீலான்சிங் கரியரையே தீர்மானிக்கும். ஸோ இந்த கிளைண்ட் எனக்கு கிட்டத்தட்ட 7வது 8வது கிளைண்ட் இந்த அப்வொர்க் பிளாட்ஃபார்மில். இந்த கம்யூனிகேஷன் பெட்டராக நீங்கள் வச்சுக்கொள்றது மூலமாக மட்டும்தான் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் முன்னுக்காகி வர முடியும். ஸோ நான் இந்த கிளைண்ட்டோட பண்ண செட்டையெல்லாம் ஒரு சைட்டில் போடுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ எவ்வளவு டீசெண்டாக நம்ம அவங்களோட பேசுகிறோம், எப்படி அவங்களுடைய மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ங்கிறத பொறுத்து தான் அவங்க நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனிவே இந்த வீடியோ மூலமாக இந்த அப்வொர்க் மாதிரி பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம ப்ரொபோசல் சென்ட் பண்ணணும், ஏன் பிகினர்ஸ்க்கு இந்த அப்வொர்க் பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டானது இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபைவரில் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் ரேட்டட் செலராக இருக்கிறவங்க அப்வொர்க்கில் கொஞ்சம் தான் மணி மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்குரிய ரீசன் வந்து இதில் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு ரொம்ப அப்வொர்க் வந்து கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஃபைவர்லேயே ஸ்டிக் பண்ணி இருக்கலாம். ஏன்னா அங்கேயும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. நீங்கள் ஒரு மந்த்துக்கு தாராளமாக $2,000-3,000 அதில் மணி மேக் பண்ண முடியும். பட் நம்ம அப்வொர்க்கில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அதில் 2000 வர மாதிரி அப்வொர்க்லையும் ஈஸியாக வந்துடும். ஏன்னா அப்வொர்க்கில் பொதுவாகவே ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வர ஒரே விஷயம், உங்ககிட்ட நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறீங்கன்னா மட்டும் அப்வொர்க்கை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஃப்ரீலான்சிங் வரேன், பெருசாக என்கிட்ட போர்ட்ஃபோலியோலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபைவரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு ஃபைவரை ட்ரை பண்ணி அதில் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸை அப்வொர்க்கில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு காட்டி அதில் இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து தான் அப்வொர்க் வந்து ரன் ஆகுது. எனிவே ஐ ஹோப் யூ ஃபைண்ட் எனிதிங் யூஸ்ஃபுல் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கை சரியான வழியில் கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னாலே நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆகணுமா, ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுமா, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. பட் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. யாருமே அதில் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர்ஸ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சர் ஆகிருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்னால் இப்படி மணி மேக் பண்ண முடியுது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியுது. இது எதுவுமே ஓவர் நைட்டில் நடந்தது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கான கோர்சஸ் எல்லாமே அவங்களுடைய ஃப்ரீலான்சிங் டேஷ்போர்டை காட்ட மாட்டாங்க. அதாவது ஃபைவருடைய டேஷ்போர்டையோ அல்லது அப்வொர்க்குடைய டேஷ்போர்டையோ காட்ட மாட்டாங்க. அதை விட்டுட்டு இந்த வேர்டு, பவர் பாயிண்ட் அல்லது எக்ஸல் ஷீட்டில் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்குரிய ரீசன் வந்து அது யார் வேணாலுமே ஈஸியாக உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் இந்த அப்வொர்க் ஆகட்டும், ஃபைவர் ஆகட்டும், அதில் நீங்கள் உண்மையிலேயே உழைச்சி மணி மேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டேஷ்போர்ட்டில் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதன் மூலமாக கூட நீங்கள் இந்த ஃபேக்கான கோர்சஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் நான் அறிஞ்சு தமிழில் யாருமே லெஜிட்டாக ஃப்ரீலான்சிங் வந்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். ஸோ எனிவே இதை பற்றி நீங்கள் இன்னும் அறிஞ்சிக்கொள்ளணும் அல்லது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. And also if you like this video, please feel free to hit the thumbs up. So thank you so much for watching this video and I'll see you guys in the next one.